Hi students, welcome to our channel. In the video, 11th standard economics ke public exam 2025 கான important 2 mark, 3 mark, 5 mark complete இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம் சரியா. 2 மார்க் கொஸ்டினில் எதெல்லாம் முக்கியமானது, 3 மார்க் கொஸ்டினில் எதெல்லாம் முக்கியமானது, 5 மார்க் கொஸ்டினில் எதெல்லாம் முக்கியமானதுண்டு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்கனாமிக்ஸில் அவுட் ஆஃப் 90க்கு 80+ மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட இந்த கொஸ்டின்ஸ் எதையும் ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக படிச்சுக்கிறீங்க சரியா. ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மென் பை எக்கனாமிக்ஸ்? பொருளியல் என்றால் என்ன? டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். நுண் பொருளியல் என்றால் என்ன? டிஸ்டிங்விஷ் குட்ஸ் ஃப்ரம் சர்வீசஸ். பண்டங்களை பணிகளிலிருந்து வேறுபடுத்துக. கிவ் த மீனிங் ஆஃப் டிடெக்டிவ் மெத்தட். பகுத்தாய்வு முறையின் பொருள் கூறுக. டிஃபைன் யூட்டிலிட்டி. பயன்பாட்டை வரையறு. வாட் ஆர் த டிகிரீஸ் ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். விலை தேவை நெகிழ்ச்சியின் அளவு விவரி. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். சமநோக்கு வளைகோடுகள் என்றால் என்ன? ரைட் த ஃபார்முலா ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ். நுகர்வோர் எச்சம் காணும் முறையை எழுதுக. கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்து. டிஃபைன் லேபர். உழைப்பு வரையறு. டிஃபைன் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் அ ஃபேக்டர். காரணியின் இறுதிநிலை உற்பத்தியை வரையறு. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம். உற்பத்தியாளர் சமநிலையை அடைய நிபந்தனை யாது? டிஃபைன் காஸ்ட் ஃபங்க்ஷன். செலவு சார்பை வரையறு. டிஃபைன் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். வெளியுறு செலவு வரையறு. கிவ் த டெஃபினிஷன் ஃபார் ரியல் காஸ்ட். உண்மை செலவு இலக்கணம் தருக. வாட் இஸ் மென் பை சங்க் காஸ்ட்? மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? ஹூ இஸ் பிரைஸ் டேக்கர்? விலையை ஏற்பவர் யார்? வாட் இஸ் செல்லிங் காஸ்ட்? விற்பனை செலவு என்றால் என்ன? மென்ஷன் எனி 2 டைப்ஸ் ஆஃப் பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன். விலை பேதம் காட்டுதலின் 2 தன்மைகளை கூறுக. டிஃபைன் எக்ஸஸ் கெப்பாசிட்டி. உபரி சக்தி விளக்குக. வாட் இஸ் மென் பை டிஸ்ட்ரிபியூஷன்? பகிர்வு என்றால் என்ன? டிஃபைன் ரெண்ட். வாரம் வரையறு. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரியல் அண்ட் மணி வேஜஸ். பணக்கூலி மற்றும் உண்மை கூலியை வேறுபடுத்துக. வாட் இஸ் ப்ராஃபிட்? லாபம் என்றால் என்ன? ரைட் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் growth. பொருளாதார வளர்ச்சியின் பொருள் எழுதுக. கிவ் த மீனிங் ஆஃப் நான் ரெனியூவபிள் எனர்ஜி. புதுப்பிக்கப்பட இயலாத ஆற்றல் வளங்கள் தருக. கிவ் அ ஷார்ட் நோட் ஆன் சென்ஸ் சாய்ஸ் ஆஃப் டெக்னிக். தொழில்நுட்ப தெரிவு பற்றி சென் கூறுவது என்ன? லிஸ்ட் அவுட் த ரீசன்ஸ் ஃபார் லோ பெர் கேபிட்டா இன்கம் அஸ் கிவன் பை VKRV ராவ். குறைந்த தலா வருமானம் இருக்க காரணங்களாக ராவ் கூறுவதை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த வீக்னஸஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். பசுமை புரட்சியின் பலவீனங்களை பட்டியலிடுக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 10th 5-year பிளான். 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்கள் யாவை? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் HDI அண்ட் PQLI. மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் மற்றும் வாழ்க்கை தர குறியீட்டு எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. மென்ஷன் த இண்டிகேட்டர்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு கால்குலேட் HDI. மனித வளர்ச்சி குறியீட்டு எண்ணை கணக்கிட உதவும் குறியீடுகளை கூறுக. ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் LPG. LPG கொள்கையை செயல்படுத்த காரணம் யாது? ஸ்டேட் த மீனிங் ஆஃப் பிரைவேடைசேஷன். தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? டிஃபைன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். முதலீட்டை திரும்ப பெறுதல் என்றால் என்ன? ஸ்டேட் த மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதன் பொருள் யாது? டிஃபைன் ரூரல் எக்கானமி. ஊரக பொருளாதாரம் வரையறு. ரூரல் பாவர்ட்டி டிஃபைன். ஊரக ஏழ்மை வரையறு. வாட் இஸ் மென் பை டிஸ்குய்ஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். மறைமுக வேலையின்மை என்றால் என்ன? டிஃபைன் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். குடிசை தொழில் வரையறு. டிஃபைன் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். ஊரக மின்மயமாக்கல் வரையறு. டிஃபைன் GSDP. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வரையறு. நேம் த மேஜர் போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் யாவை? நேம் த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் யாவை? டிஃபைன் மைக்ரோ இண்டஸ்ட்ரி. குறு நிறுவனங்கள் வரையறு. ஃப்ரம் த ப்ராப்ளம் வாட் ஆர் த மெயின் மெனுஸ் ஆஃப் MS Word. MS Wordஇன் முக்கிய அம்சங்கள் யாவை? இதோட 2 மார்க்ஸ் முடிஞ்சு. அடுத்து 3 மார்க்ஸ் பாருங்க. வாட் ஆர் த க்ரூஷியல் டெசிஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் வாட் டு ப்ரொடியூஸ். என்ன உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான முக்கிய முடிவுகள் யாவை? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளியல் இடையேயான வேறுபாடுகள் யாவை? எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஈக்குலிபிரியம் வித் நீட் டயக்ராம். நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை வரைபடத்துடன் விளக்குக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ்.
சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரினர்? தொழில் முனைவோரின் பணிகள் யாது? ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. அளிப்பு நிகழ்ச்சியை பற்றி கூறுக. இல்லஸ்ட்ரேட் த கான்செப்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம். உற்பத்தியாளர் சமநிலையை உதாரணத்துடன் விளக்குக. ஸ்டேட் த காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். காப் டக்ளஸ் உற்பத்தி சார்பை விளக்குக. டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள். வாய்ப்பு செலவை எடுத்துக்காட்டுடன் விவரி. ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி. ஏசி மற்றும் எம்சி எடுத்துக்காட்டுகளுடன் வரையறு. டிஸ்கஸ் த லாங் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். நீண்டகால செலவு வளைகோட்டை தக்க வரைபடத்துடன் விளக்குக. வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ மார்க்கெட்? அங்காடியின் இயல்புகள் யாவை? டிஸ்கிரைப் த டிகிரீஸ் ஆஃப் பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன். விலைபேதம் காட்டுதலின் நிலைகளை விளக்குக. மென்ஷன் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அண்ட் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன். நிறைவு போட்டி மற்றும் முற்றுரிமை போட்டியின் ஒற்றுமையை விளக்குக. டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபர்ம் அண்ட் இண்டஸ்ட்ரி. நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? ஸ்டேட் வெயிட்டிங் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். காத்திருத்தல் வட்டி கோட்பாட்டை எழுதுக. லிஸ்ட் அவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் வேஜஸ். கூலியின் வகைகளை பட்டியலிடுக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட். வாரம் மற்றும் போலி வாரம் வேறுபடுத்துக. டிஸ்கிரைப் பிரீஃப்லி த இன்னோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட். புத்தாக்க லாப கோட்பாட்டை சுருக்கமாக கூறுக. ரைட் அ நோட் ஆன் ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட். இடர்தாங்கும் லாப கோட்பாடு குறிப்பு உரைக. டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதார முன்னேற்றம் வரையறு. ரைட் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஜவஹர்லால் நேரு இன் இந்தியாஸ் பிளானிங். இந்திய திட்டமிடுதல் நேருவின் அணுகுமுறை. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் கிவன் பை அமர்த்தியா சென். நல பொருளாதாரம் பற்றி அமர்த்தியா சென்னின் கருத்துக்களை எழுதுக. எலுசிடேட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் காலனியல் இந்தியா. காலனி ஆதிக்கத்தின் போது இந்தியாவில் நடைமுறையில் இருந்த பல்வேறு நில உடைமை முறைகள் பற்றி தெளிவுபடுத்துக. ரைட் எனி 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991. 1991ஆம் ஆண்டு தொழிற்கொள்கையின் ஏதேனும் 3 நோக்கங்களை குறிப்பிடுக. ரைட் அ நோட் ஆன் 12th 5-year பிளான். 12 ஐந்தாண்டு திட்டம் குறித்து எழுதுக. வாட் இஸ் PQLI? PQLI என்றால் என்ன? ரைட் அ ஷார்ட் நோட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை பற்றி எழுதுக. கிவ் ஷார்ட் நோட் ஆன் கோல்டு ஸ்டோரேஜ். குளிர்பதன கிடங்கு பற்றி எழுதுக. மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் APMC. விவசாய உற்பத்தி அங்காடி குழுவின் பணிகளை எழுதுக. வாட் இஸ் GST? ரைட் இட்ஸ் அட்வான்டேஜஸ். GST என்றால் என்ன? அதன் நன்மைகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் த காசஸ் ஃபார் ரூரல் பேக்வர்ட்னஸ். ஊரக வளர்ச்சியின்மை காரணங்களை விளக்குக. எனுமரேட் த ரெமடியல் மெஷர்ஸ் டு ரூரல் பாவர்ட்டி. ஊரக வறுமையை நீக்குவதற்கான வழிமுறைகளை கூறுக. ரைட் அ நோட் ஆன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். மண்டல ஊரக வங்கி பற்றி குறிப்பு வரைக. லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் முத்ரா பேங்க். முத்ரா வங்கி நோக்கங்களை பட்டியலிடுக. எக்ஸ்பிளைன் GSDP இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ராஸ்பெக்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம். வாட் ஆர் த ரினியூவபிள். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான செயல்பாடுகளை விவரி. வாட் ஆர் த ரினியூவபிள் ரிசோர்சஸ் ஆஃப் பவர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் யாவை? டிஸ்கிரைப் த பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டின் செயல்திறனை விளக்குக. இல்லஸ்ட்ரேட் த யூசஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மெத்தடிசம் இன் எக்கனாமிக்ஸ். கணித முறையின் பொருளாதார பயன்பாடுகளை விளக்குக. அப்புறம் இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. அப்புறம் இந்த கொஷின். அப்புறம் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸிக்யூட்டிங் an MS Excel சீட். MS Excel சீட் செயல்படுவதில் உள்ள நிலைகளை விளக்குக. 3 மார்க்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கனாமி வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரி. எலாபரேட் த நேச்சர் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரி. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ். தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரி. எலுசிடேட் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வித் டயக்ராம். குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரி. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் ஈக்குமார்ஜினல் யூட்டிலிட்டி. சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. எக்ஸாமின் த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. எலுசிடேட் த லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் இல்லஸ்டேட். விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக. லிஸ்ட் அவுட் த ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஐசோகார்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விளக்குக. அப்புறம் இந்த டோட்டல் காஸ்ட் 10+ இந்த இது. அப்புறம் பிரிங் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் AR அண்ட் MR கர்வ் அண்டர் வேரியஸ் பிரைஸ் கண்டிஷன்ஸ். பல்வேறுபட்ட விலை நிலைகளில் AR மற்றும் MR கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக.
Explain price and output determined under monopolistic competition with the help of a diagram. முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விளக்குக. How price and output determined under the perfect competitions. முற்றுரிமை போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது. Bring out the features of perfect competitions. நிறைவு போட்டியின் இயல்புகள் விளக்குக. Illustrate the Ricardian theory of rent. ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Elucidate the loanable fund theory of interest. கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. Explain the marginal productivity theory of distribution. இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. Explain the strong features of Indian economy. இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. Bring out Jawaharlal Nehru's contribution to the idea of economic development. பொருளாதார முன்னேற்ற கருத்துக்களில் ஜவஹர்லால் நேருவின் பங்கை வெளிக்கொணர்க. Explain the role of SSI in economic development. பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரி. Explain the objectives of nationalization of commercial banks. வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கங்களை விவரி. Discuss the important initiative taken by the government of India towards industrial policy. தொழிற்கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளை விளக்குக. Salient features of EXIM policy. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இயல்புகள். Problems of rural economy. ஊரக பொருளாதார பிரச்சனைகள். Cause for rural indebtedness. ஊரக கடன்களுக்கான காரணங்கள். Public transport system in தமிழ்நாடு. பொதுத்துறை போக்குவரத்து முறை. Quantitative aspects of population. மக்கள் தொகையின் தரமான அம்சங்கள். Ideas of information and communication technology used in economics. பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. அப்புறம் இந்த ப்ராப்ளம் ஒரு 29 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும். சரியா? ஸோ இதை ஃபுல்லாக தரவாக படிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் 90க்கு 80 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.